சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்புரி சங்கையும் இடது கையில் இடம்புரி சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
Please relax. சத்யோதயம் நல்லதே நடக்கும். ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூக்குனாங்குருவி கூடு இருக்குது. அந்த குருவி உள்ளே போய் உட்காந்து அதில் வந்து உங்களுக்கு தெரியும் களிமண்ணை சேர்த்து வச்சுட்டு அதில் மின்மினி பூச்சலை எடுத்து உள்ளே வச்சுட்டு நைட் லைட் போட்டுக்கிட்டு அது கரண்ட்டு பாருங்கள் வச்சுட்டு அது ஜாலியாக ஊஞ்சல் கட்டி ஆடிட்டு இருக்கும். அப்போ பயங்கரமான மழை, நல்ல கொட்டுது, மழை கொட்டுது. அப்போ மரத்துக்கு மேலே தூக்குனாங்குருவி எட்டி பார்த்தா கீழே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. இந்த குரங்கு உட்காந்தோடனே இந்த குரங்கு நினைஞ்சிட்ருக்கு. குரங்கு நினச்சிட்ருக்கு. அந்த குருவி கேட்குது, ஏண்டா குரங்கு, எனக்கு 2 அறிவு தான், உனக்கு 5 அறிவு, எனக்கெல்லாம்
வீடு இருக்குது, என் மலையில் நினையாமல் இருக்கேன், எனக்கு லைட்லாம் இருக்குது, எனக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, எனக்கு இருக்குது, நான் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்கேன், ஒரு சொட்டு நினைக்கல, எனக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குது. இந்த குரங்கு சொல்லுது இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. திரும்ப அந்த குருவி அப்படியே ஊஞ்சல் ஆட்டி விசிலிச்சு அப்படி அடிச்சு, மலையில் சோன்னு நினைஞ்சிட்டு இருக்க, என் வீடு சின்னதாக இருக்கல, என் வீட்டுக்குள்ளே உள்ளே விட்டுருவேன் அப்படின்னுச்சு. பரவாயில்லன்னு சொல்லி அந்த குரங்கு உட்காந்துச்சு. திரும்ப குரங்கு கழிச்சு விசிலிச்சுது அப்படி அடிச்சது, இவ்வளோ கேவலமாக நினைஞ்சிருக்கியே, உனக்கே இது ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. திரும்ப அம்மையாக உட்காந்துருந்துச்சு, நல்லா நடிக்கிட்டே இருக்கு. திரும்ப குரங்கு அடிச்சு விசிலிச்சுது அடிச்சு, குரங்கு மானம் கெட்டவனே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, இப்படி மலையில் நினைச்சிட்டு இருக்க, போய் ஒதுங்கியா நிற்க வேண்டிய சொன்ன பட்டம் அந்த குரங்கு சரியான ஆத்திரம் வந்து நேராக வந்து மேலே ஏறி அந்த கூட்டை ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சி தூக்கி போட்டு போயிடுச்சு. அந்த குருவி பறந்து போயிடுச்சு. இங்கே தான் கதை. இதை புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரியலையே புரியலன்னா ஆன்சர் பண்ணுறேன், புரிஞ்சுன்னா அப்படியே விட்டுறேன். என்ன பண்ணிட்டோம், உண்மையாக புரியல. இந்த குருவி கூடு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து நம்முடைய உடம்பு. குருவி தான் நம்முடைய ஆன்மா, குரங்கு தான் நம்முடைய மனசு. இந்த ஆன்மாலேருந்து வரக்கூடிய நம்மளுடைய சம்ஸ்கார வினைகள் நோண்டிகிட்டே இருந்து எதை ட்ரிகர் பண்ணுது, மனசை ட்ரிகர் பண்ணுது. மனசு ஸ்ட்ரென்த்னா ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் இந்த உடம்பை இந்த மனமானது பிரித்து மேய்கிறது, செத்து போயிடுன்னு சொல்லுது. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, சீக்கிரத்தில் போயிடுவோம். அப்போ யாருக்கெல்லாம் இறப்பு சீக்கிரமாக நடக்குது அப்படின்னா, மன அளப்பலாக இருக்கிறவனுக்கு, சாந்தம் இல்லாதவனுக்கு, மனம் பேதலிப்பதற்கு, கடன் சுமை இருப்பவனுக்கு, குடும்பத்தில் பாரம் உள்ளவனுக்கு, அவன் போயிடலாமா இருக்குது என்ன பண்ணுறேன், என்ன இருந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டுனே இருந்து நோய் வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தான் இதோடைய வேலை. இதோடைய ஆரம்ப புள்ளி என்னன்னா, மருந்து போய் உடம்புக்கு மாத்திரை சாப்பிட்றதுனால க்யூர் ஆகுதில்லை, மனதை சரிப்படுத்துறதுனால 50% சரியாயிடும். ஆன்மத்தை சரிப்படுத்தினீங்கன்னா, ஆன்மாவை சரிப்படுத்தினா 100% சரியாயிடும். இது எப்படி உடம்புக்கு தான் எனக்கு வந்து உடம்புக்கு எனக்கு மிகப்பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க. உடம்புக்கு யார் இருக்கா உங்களுக்கு தெரியும். போன கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா 2 டேப்லெட் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி மாஸ்டர். மனசுக்கு போனால் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அங்கே போனால் மருந்து கொடுத்தாங்க, நல்லா தூங்க வைக்கிறாங்க, என்னை எழுப்பிவிட்டாங்க, நான் ரெடி ஆகிட்டேன். உடம்புக்கு ஃபிசிக்கலி ப்ராப்ளத்துக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, மென்டலி ப்ராப்ளத்துக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பிரிட்டுடைய ப்ராப்ளத்துக்கு, அது ஆன்மாவுடைய ப்ராப்ளத்துக்கு எந்த டாக்டர் இருக்காங்க? நோ டாக்டர்ஸ். சத்யோதய கலக்கிறேன். ஓகே, குட். த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஹாஸ்பிட்டல். அது உள்ள இருக்க யாருன்னா குரு தான் டாக்டர். குரு தான் டாக்டர். எத்தனை குருமார்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அத்தனை பேருமே ஆன்மாவை சரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ். அவங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை வந்து பெருக்கி அதுக்கான வேல்யூ கொடுக்குறவங்க தான் குருமார்கள். மனசை ஆறுதலைப்படுத்த சைக்காட்டிஸ்ட், ஃபிசிக்கலி க்யூர் பண்ணுறவங்க டாக்டர்ஸ், மருத்துவர்கள். அவங்க மருந்து கொடுப்பார்கள். அவர்கள் என்ன கொடுப்பார்கள்? மருந்து கொடுப்பார்கள். மருந்துக்கு அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உந்து சக்தின்னு சொல்லக்கூடிய இருக்க முடியும்னா நீங்கள் எப்பயுமே எந்துவாக இருப்பீங்க. என்னைக்கு உன்னுடைய உந்து தன்னுந்துன்னு பேர், தனக்குன்னு உள்ளேயே உந்திட்டே இருக்க போய் தன்னுந்து. அது மைண்டு சரியாக இருந்தால், தன்முனைப்போடு இருந்தால், நம்ம உந்து சரியாக இருக்கும் போது ஃபிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடி பக்கா. தன்னுந்து வீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பதிலாக உந்து ஒன்று உள்ளே விடணும். அது பேர் அதுக்கு பதிலான்னு சொன்னால் அது பேர் என்னது? அதுக்கு மாறாகன்னு பேர். அதுக்கு மாறாக ஒரு உந்து கொடுத்தது பேர் தான் மாறு உந்துன்னு பேர். அது பேர் தமிழில் மருந்துன்னு வந்துருச்சு. புரியுதா? யாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பேன், புரிஞ்சுட்டே இருக்கணும். அப்போ மருந்துக்கு பேர், மருந்து கடையை நல்லா பார்த்துருக்கீங்களே, அப்போ அது மருந்து கடை ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியாது இல்லையா? மருந்து கடையை பார்க்கும்போது ஓ மாறு உந்து, தன்னுள் இருக்கக்கூடிய அந்த உந்து சக்தி குறைஞ்சதுனால நமக்கு ஒரு மாறு உந்து வந்துருச்சு. அப்போ நமக்குடைய அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு ஆன்டிபயோட்டிக் போகிறோம். நமக்குள்ள ஒரு இம்யூன் சிஸ்டம் வீக்காதனால ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து வாயில் போட்டு இப்படி கிருன்னு நின்றுருக்கீங்க, ரைட்? அதெல்லாம் என்ன யூஸ்? ஏன் ஃபால்ட் ஆச்சு? அப்போ நம்ம மைண்டு சைக்கிக்கில் சைக்காலஜிலி ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் பொழுது நான் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க 448 வியாதிகள் இருக்கும். என்ன சைக்கிக் ப்ராப்ளம் இருக்குன்றதை பிரித்து
360 சைக்கிக் ப்ராப்ளத்தை எழுதி வச்சிருக்கேன் நான். 320 சைக்கிக் ப்ராப்ளத்தினால எந்தெந்த டிசீஸ்லாம் வருதுன்னு எழுதி வச்சு புக்கெட் பிடிச்சிருக்கேன். அவச்சு தான் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே டபக்கு கொடுக்குறேன். வாங்கிட்டு போறீங்களா ஸ்ப்ரே? எது கொடுக்குறேன்? எந்த ப்ராப்ளத்தில் உள்ள கிரகம் வேலை செஞ்சுன்னா எந்த சைக்கிக் ப்ராப்ளத்தில் போய் உள்ளே உட்காருதுன்னு சொல்லி ஒரு ஆர்என்டி பண்ணேன். என்ன பிரச்சனைனா இதை பற்றி எனக்கு ஆர்என்டி போட்டு படித்து சொல்கிறான், பிஹெச்டி போடுறான்னு போதா அவங்களுக்கு இதை இப்போ நாலேஜ் கிடையாது அவங்களுக்கு. இப்போ நாலேஜில் என்ன பண்ணுவான், இது ஹவு டு அக்ரின்னு கேட்குறான். ஏன்னா ப்ரூஃப் பண்ணணும்னா 10 பேர்த்தை கூட்டு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன். பட்டு விடுமா உலகம்? விடாது, தேவையில்லை. எல்லா சித்தர்களும் மருத்துவ படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சுட்டு அவங்கெல்லாம் வந்து இப்போ சித்தராகிறாங்க, தனக்கு தெரிஞ்சது உண்மையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுமாதிரி நான் என்ன பண்ணேன், புத்தகத்தை எழுதி வச்சுட்டேன், அவ்வளோதான். பார்த்துக்கலாம், முடிஞ்சால் கலை வெளியே போட்டும், இல்லைன்னா விட்டலான்னு வச்சுட்டேன். நான் எழுதி நான் இன்னும் புத்தகம் வெளிவிடாத புத்தகம் மட்டுமே கிட்டத்தட்ட 40 புக்கம் வச்சுருக்கேன். நான் மொத்தம் ஒரு 5-6 தான் விட்டுருக்கேன், புத்தகம் விட்டுருக்கேன். அதில் பெரிய புத்தகத்தோடு நிறுத்திட்டேன், அப்படி நிறுத்திட்டேன். எல்லாத்துலேயும் சூச்சம் வச்சுருப்பேன். அப்போ அதுபோல் நான் முன்னோக்கு என்ன பண்ணேன்னா, என்ன பாவத்தை பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் நீ அதை வந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரை பண்ணுறதுக்கு பேர் என்ன, வெளியே வரதுக்கான பேர் தெரியுமா? மோக்ஷா ஏகாதசி. இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்குது, சைவ சித்தாந்தத்தில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த மோக்ஷ ஏகாதசியை நம்ம கொண்டாடுறோம். அந்த அன்னைக்கு ஏன் நம்ம முழிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலா வந்து அந்த இடத்துல நிற்க சுற்றி வரும்போது 3 இருக்குது. இந்த 3 இப்படி சந்திக்குது இல்லையா, முக்கோணம் சந்திக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா நமக்கு காம்னஸ் கொடுக்கும். இப்போ மனம் காம் ஆகும்போது தான் அறிவு ஓப்பன் ஆகும். அப்போ மனம் காம் ஆகிற நாள் வருதுன்னா சயின்டிஃபிக்காக ஏகாதசி அன்னைக்கு O2ஓட O5 சேர நேரம் தான். O5ன்றது என்னது, அமிர்த காத்துன்னு பேர். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குனா தூங்காட்டி பிரித்து வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர், ஆமாம் இல்லையா? அப்போ அமிர்த காத்தை பெற வேண்டும் என்றால் சுக்லபட்ச ஏகாதசி திதி அன்னைக்கு தூங்கிட்டீங்கன்னா அந்த அமிர்த காசு உள்ளே வராது, காற்று உள்ளே வராது, சுவாசம் பண்ண முடியாது. அதை வந்து நாம் எப்படி பெறணும் அப்படின்னா தூங்காமல் இருந்து பெற வேண்டும் சொன்னான். அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு முடிக்க சொன்னாங்க. எனவே முடிச்ச என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜா வந்து பயங்கரமாக மன உளைச்சலில் கஷ்டப்படுறான், பொருளாதார கஷ்டப்படுறான். அப்போ என்ன கஷ்டம்னு தவிக்கிறான். அப்போ வந்து பார்த்தா கனவுல அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் ஒன்றும் மோசமாக அடையலப்பா, நான் இந்த நிர்கதியாக நின்றுட்டுருக்கேன், எல்லாம் கஷ்டப்படுறப்ப பார்க்கும்போது நான் மோசம் அடையாமல் தவிக்கிறனால தான் நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்பா கனவு வந்துட்டு போயிட்டார். அப்போ என்ன பண்ணுறான், ஐயோ அப்பா கஷ்டப்படுறாரு போல இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முனிவர்கிட்ட போகிறார். பரதா முனிவர்கிட்ட போகிறாரு. அந்த முனிவர் போய் உட்காந்துருக்காரு. முனிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முகூர்த்தம் அமைதியாக உட்காந்துருக்காரு. இவர் ராஜா அமைதியாக உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கப்புறம் என்னாச்சு, நம்ம அந்த கண்ணை திறந்து, உங்கள் அப்பா வந்து ஒரு ஈகோயிஸ்ட் கேரக்டர், உங்கள் அம்மாவோடைய பீரியட்ஸ் டைமில் அம்மாவை மன உளைச்சல் பண்ணான், அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணான். அந்த இடத்துல அமைதியாக பெண்களை அமைதியாக விடணும். அவன் வந்து அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணு இதை பண்ணு கடும் சொற்களால் பேசி மனசை புண்படுத்தி பீரியட்ஸ் டைம் அன்னைக்கு அவளை வதை பண்ணியிருக்கான். அவளை போட்டு அந்த அம்மாவுடைய சாபம் உங்கள் அப்பாவை தாக்கி உங்கள் அப்பா நிர்கதியாக வந்து இருக்கார். அவர் அங்கே தவிச்சிட்டு இருக்கிறதுனால நீ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்க. அதனால மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு முழிச்சிட்டிங்கன்னா உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவான், உனக்கு விட்டுன்னு சொன்னோன்னே அவர் காத்திருந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு முழிச்ச உடனே அன்னையிலேருந்து அந்த ராஜாவுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிச்சு. இது பத்ம புராணத்தில் ருத்ரகாண்டத்தில் 40வது செய்யுள். இது சும்மா சொல்ல, ஒரு ஊர் ராஜா இருந்தார் அப்படி சொல்ல மாட்டான் எப்பயுமே, அந்த பழக்கமே எனக்கு இல்லை. ஓகே, எந்த இடத்துல யார் சொன்னாலும் கரெக்டாக சொல்லணும். புராணங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் சொல்லக்கூடாது. நம்ம பத்து புராணத்தில் போய் உடனே போய் பார்ப்பீங்க, பத்ம புராணம் உத்தரகாண்டம் 40வது செய்யுள் அப்படின்னு கேட்டீங்க, ஒன்றும் புரியாது உங்களுக்கு. ரைட், அது எவனா சொல்லி கொடுத்தா புரியும் உங்களுக்கு. செய்யுள் முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க, படித்து பார்த்துக்கோங்க, தப்பில்லை. 40வது ஸ்லோகத்தை படிங்க, ஃபுல்லாக படிங்க. அப்போ அதை சொல்லும் போது அது என்ன சொல்கிறாரு, அந்த ராஜா வந்து விமோச்சனம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையும் சிறப்பாகிடுச்சு, தொழில் நல்லா இருக்குது, ராஜாங்கம் நல்லா இருக்குது அப்படி. அப்போ சொல்கிறாரு, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால, என் தாத்தன் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால, என் பாட்டி கஷ்டப்பட்டுனால, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால, அப்போ அவங்க செஞ்ச பாவம் உன்னை துன்புறுத்துது. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நீ செஞ்ச பாவம்னு சொல்ல, அவர் செய்த பாவம் உன்னை துன்புறுத்துது. அவன் சொத்தை வாங்கிட்டில்ல, வீட்டை வாங்குற, காசை வாங்கின,
பேங்க் பேலன்ஸ் வாங்கிட்ட, அப்போடைய கடிகாரத்தை கட்டிக்கிட்டு இருக்க, அப்போடைய சட்டையை போட்ட, எதை போட்டாலும் பாவம் தொடரும். என் அப்பா தான் கொண்டு போய் திதி கொடுத்துட்டேன் சுவாமி, எல்லாம் நல்லா போயிடுமா? அப்பா செஞ்ச பாவத்தை கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும், சொத்தை வாங்கிட்டாலே முடிச்சது உங்களுக்கு ஆப்பு அப்படின்ட்டு அப்படியே கேரிஃபை ஆகிடுச்சு அர்த்தம். அப்போ உங்கள் அப்பா நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியுங்க. நீங்கள் அப்பா அம்மா நல்லதாக இருக்கிறாங்க சாமி, இன்னும் எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கும். உன் தாத்தா வச்சுட்டு இருப்பான் ஆப்பு, தாத்தா சொத்து இருக்குல்ல, தாத்தா சொத்து அப்பா அனுபவிச்சார், அப்பா சொத்தை நீ அனுபவிக்கிற, அதுலேயும் உண்டுன்றான். இப்போ கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் சுற்றுது. இப்போ இதெல்லாம் எப்போ விமோச்சனம் ஆகுறது அப்படின்னும் போது பாவத்தை அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விமோச்சனம் உண்டு. அடுத்த தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஏதாவது பண்ணால் கூட உனக்கு என்ன மன்னிப்பு கொடுக்குற, பாவ மன்னிப்பு தரேன்னு சொல்லி கொடுத்து தான் அவனை எல்லாமே பண்ணுறோம். மனிதனுக்கு ஒரு வாய்ப்பை பகவான் தராரு, வருஷத்துக்கு ஒரு நாள் வாய்ப்பு தராரு. வருஷம் ஃபுல்லாக ஆட்டம் போட்ட ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு தரேன், அது மார்கழி மாதம் சுக்ல பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு கண்ணை முழிச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஓகே குட், கண்ணை முழிச்சிடறோம் மாஸ்டர், வீட்டில் டிவி போடுறோம், ஆட்டா போடுறோம், கொலை குத்தி, இந்த பக்கம் சில்லி சிக்கன், இந்த பக்கம் செக் பீஸ் ஃபுல்லாக அடிச்சுன்னு குடிச்சின்னு ஜாலியாக டான்ஸ் ஆடினே பப்பில் ஆடி கொண்டுக்கிட்டுமா. அடுத்த நாள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து நியூ இயர் வருது வேறு. ஆமாம் இல்லையா, நியூ இயர் வந்துடுது, அப்படின்னா வருது, நான் தான் சகலகலா வல்லவன் அப்படின்னு ஆடிட்டு போகலாமா அப்படின்னு அந்த ஆட்டம் போட்டலாமா, பப்பில் போய் டான்ஸ் ஆடுற மாதிரி வீட்டில் எல்லாம் ஆடிட்டுக்கலாமா, பாவம் போயிடுமா? அதுலேயும் போக்காது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மனம் சாந்தமாக இருக்கும் நிலையில், மனம் பேதலிக்காது இருக்கக்கூடிய அந்த வைப்ஸில் அப்படியே காலையில் 3:15 இருந்து இப்படி 3 மணிக்கு விழிச்சிடணும். 2:30 மணி தான், 2:30 மணிக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ராஜ உறுப்பும் வேலை செஞ்சு முடிக்கிற நேரம் அது. அப்போ கல்லீரல் வேலை செஞ்சுட்டு ஸ்டமக்கு போகிற நேரத்தில், இல்லை லன்ஸுக்கு போகிற நேரத்தில் கப்புன்னு முடிச்சிடணும். 2:30 மணிக்கு எங்கே தூங்கினாலும் 2:30 மணிக்கு முடிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு தெய்வீகமான ஒரு பாடல், ஆடல், உடம்புக்கு வேலை, வேறு கொட்டுற மாதிரியான வேலைகளை செய்யணும். வீட்டிலேருந்து என்ன பண்ணுவீங்க, லைட்டாக அப்படின்னும், ஒன்று அப்படின்னா இன்னொருத்தன் அப்படின்னுவான். ஆமாம் இல்லையா, ஒருத்தன் ஊனால இன்னொருத்தனுக்கு தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி அந்த ஒரு சொக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, கோயில் குளத்தை உட்காந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ கோயிலில் உட்காந்து என்ன பண்ணுங்க, யார் டைங் ஜாயிங் தூங்கிட்டு இருப்பான். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம சிம்பிளாக அப்படியே நாங்கள் கொண்டாடிட்டு இருப்போம். பட் இந்த இருப்பு எல்லாம் சேர்த்து பண்ணலாமே சொல்லி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்துட்டிங்கன்னா 5 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 5:30 மணி முடிய 12 ஹவர்ஸ் சீச்சமில் நைட் இருந்துட்டு ரூமில் தரமாட்டேன், அப்படியே உட்காந்துட்டே இருந்து ஓடி போயிடணும். நீங்கள் மாஸ்டர் ரூம் புக் பண்ணிக்கலாமான்னு கேட்டுறாதீங்க, அதெல்லாம் கிடைக்காது. புல்லு இல்லை, குழந்தை ஏதாவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா முதல்ல புக் பண்ணிட்டீங்கன்னா டாம் கொடுத்துருவோம், அதுக்கு பெட் எல்லாம் கொடுத்துருவோம், அங்கே லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக கொடுத்துருவோம், குழந்தை படுக்க வச்சுக்கலாம். அதுக்காக குழந்தைகளுக்காக மட்டும் அது ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். வயதானவங்க எங்களால் தூக்கம் முடிக்க முடியல, ரொம்ப நேரம் முடிக்க முடியல, ஒரு 2 நேரம் படுத்துட்டு வந்து 2:30 மணிக்குள்ள வந்துடுறோம் அப்படின்னாலும் வரலாம், அதில் வந்துடலாம். இந்த 2:30 மணிலேருந்து ஒரு அமிர்த காற்று இறங்கும் போது 5:30 மணிக்குள்ளே வந்துடுதுங்க. கிருஷ்ண சொல்கிறது அது, இந்த பத்தோ புராணத்தை கிருஷ்ண சொல்கிறது தான். என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏகாதசியானது மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியானது சிந்தாமணி அப்படின்றார். என்ன சொல்கிறாரு, அந்த நேரம் தேவலோக சிந்தாமணி, ஒன்று என்ன நினைக்கிறியோ நடக்குமா, அதான் சிந்தாமணி. எல்லாம் போய் செய்யுள் இருக்குது, நம்பிக்கைலாம் போய் பார்த்துருங்க. இந்த வார்த்தை ஒன்றும் இல்லைன்னா என்ன கேளுங்க, மாஸ்டர் சொன்னதுனா என்ன அபத்தமானு சொல்லுங்கன்ட்டு. அப்போ இந்த ஏகாதசியானது சிந்தாமணி அப்படின்னார். சிந்தாமணின்றது நடக்குமா. அப்போ என்ன பண்ணோம், இந்த ட்ரிப் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 14 வருஷமாக கோல்டன் ஷீட் எழுதிட்டு இருக்கோம். நம்ம எல்லோரும் உங்களுக்கு தெரியும். எத்தனை எழுதிட்டு கை தூக்குங்க, குட், எத்தனை எழுதிட்டு இருக்கீங்க. வருஷம் கோல்டன் ஷீட் எழுதுங்க. கோல்டன் ஷீட் தருவோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபர் ராக்குலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான கமண்டல தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி எனக்கு கிடைக்கும், அது அடிச்சு தான் கொடுப்பேன். அதில் 7 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு 25th அன்றைக்கி என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம். அதுலேருந்து 7 நாளைக்கு நெகட்டிவ்ஸ் எழுதி அதை எரிச்சிட்டு அதை எழுதுவோம். நம்ம இந்த ட்ரிப் இப்போ தான் முறையான எழுத்து எதுனா இப்போ எழுதுது தான். ஆக்சுவலி நீங்களாம் முடிக்க மாட்டேங்கிறதுக்காக நான் கையில் கொடுத்துட்டேன், இந்த ஜனவரி 1 எழுதிக்கோன்னு சொல்லுவேன் நான். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த 2:30 மணிலேருந்து அந்த 4:45 அந்த அமிர்த வேளைன்னு வரும், அமிர்த காற்று அமிர்த வேளைன்னு வரும். ஒரு 7 நிமிஷம் வருங்க, அது கணக்கு போடணும். அது பேர் தீர்க்கஸ் போடணும்னு சொல்லி போடணும். போட்டு நம்ம எந்த உட்காந்துருக்கோமோ
அந்த இடத்துல லாண்டிடியூட் லேட்டிடியூட் பார்த்துட்டு அந்த இடத்துல எந்த நேரத்தில் சந்திக்குதுன்னு செக் பண்ணணும் அந்த அமிர்த வேலை. அப்போ அந்த இடத்துல ஓஃபை எவ்வளோ தூரம் இறங்குதுன்னு செக் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இத்தனை வேலை இருக்குது. அந்த டைமில் நம்ம காலையில் உட்காந்து மப்பு மந்தாரமா உட்காந்து எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு அப்படி எழுதணும். நல்லா புரிஞ்சுக்க, என்னெல்லாம் ஆசைன்னு சொல்லலான்னு, என்னெல்லாம் தேவை. சரி, அப்படியே எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்கு ஒரு கோல்டு ஷீட்டு? குட், எல்லாம் கழிச்சு விட்டீங்க. மோஸ்ட்லி எல்லாமே கோல்டு ஷீட் எத்தனை பேருமே 7 பாயிண்ட் நடந்தவங்க இருக்காங்க, 2 பாயிண்ட் நடக்கிறவங்க இருக்காங்க, 5 பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும், 6 பாயிண்ட் நடந்துடும். அதுக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதர்ன் ரயில்வேஸுக்கு வரக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் எனக்கு வேணும் போட்டு விட்றாதீங்க. கரெக்டு தானே? கிடைக்குமா சேரன் எக்ஸ்பிரஸ்ஸு? வாங்க முடியுமா? ஒருத்தர் கேட்டார், சார் இந்த ஃப்ளைட் வாங்க எழுதிட்டுமா அப்படின்னா. ஐயோ, ஃபஸ்ட்டு உங்கள் ஆசையை நீயே அறுபது கார்டு முதல்ல செக் பண்ணு. கரெக்டு தானே? ஆசைக்கு அறுபதுக்காக செக் பண்ணு முதல்ல. ஆசைக்கு அறுபது வேணும் இல்லை, அது ஒரு சார் ஹெலிகாப்டர் எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சும்மா அப்படி கடைசியாக ஒரு வாசகம் எழுதுனேன், எல்லாமே சத்தியோதி எழுதிவிட்டேங்க. நான் எழுதுணுமா எனக்கு என்ன ஒரு ட்ரிப்பு 2 வருஷம் என்ன பண்ணேன், சத்தியோதி பில்ட்டு பார்க்க வேணும், சத்தியோதி சங்கு வைக்க வேணும், சத்தியோதி எல்லாம் எழுதிட்டேன். நமக்காக ஒன்றுமே கேட்கலையே, ஐயோ 7 பாயிண்ட் எழுதி 8 பாயிண்ட்டாக வந்துருச்சு, பாயிண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பாயிண்டோட சத்தியோதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி போய் வர வேண்டும் அப்படின்னு போட்டேன். இப்போ இப்படி 8 பாயிண்ட் எழுத முடியாதனால அவர் அப்படி அதான் சொல்லுங்க, நடந்துச்சு, நடக்கும். ஸ்ரீஜீவன் கட்டுறோம், நாங்கள் எல்லாமே எழுதுவோம். நாங்கள் எல்லாருமே ஸ்ரீஜீவன் பற்றி எல்லாம் கிட்டத்தட்ட வருஷம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறவங்க நம்ம அபியாசிகள் ஸ்ரீஜீவன் உருவாகணும் எழுதுனதுலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்ரீஜீவன் இன்னைக்கு மரம் வைக்கிற முடிக்கு நீங்கள் நல்லா நடந்துட்டு இருக்குன்னா உங்கள் அத்தனை பேர்த்துடைய அன்பு தான். அதனால் அந்த அமிர்த காற்று சுவாசிக்க வேண்டும், அமிர்த வேளையில் எழுத வேண்டும். அந்த அமிர்த காட்டில் ஒரு ஒரு தியானம் பண்ண போகிறோம். நம்ம அந்த தியானத்தை மட்டும் விழிச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்பா தாத்தா பண்ண அத்தனையும் போயிடும், எல்லாம் போயிடும். எதுவும் பண்ண தேவையில்லை, அங்கே கட் ஆகிடுச்சு. அந்த சிந்தாமணி நினச்சா கொடுத்துரும் அந்த டைமில். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, எப்போ எழுதுன்னு தெரியாது. நீங்கள் வீட்டில் எழுதிக்கிற மாஸ்டர் எழுதிக்கோங்க, நடக்கும். நடக்கான்னு சொல்ல மாட்டேன், நடக்கும். பட் நான் சொல்ல டைம் அங்கே வந்து எழுதுனா, வீட்டில் எழுதுனா 90% நடக்கும். ஸ்ரீஜன் எழுதுனீங்கன்னா 100% நடக்கும். இதுக்காக தான் இதை எழுதி வச்சுருக்கா, அந்த டைம் கொடுத்துருக்கோம். 30, 31 டிசம்பர் 30, 31, 30 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடிதாக வந்துடணும். 6:30 மணிக்கு மேலே கேட் க்ளோஸ் பண்ணிட்டா எப்பேற்பட்டாலும் அனுப்ப மாட்டேன். என்ன காரணம், நமக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் எங்கன்னா ஃபாரஸ்ட்டில் ஆர்டர் வந்து 6 மணிக்கு மேலே கேட்டு லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை வந்து இப்போ வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். அவங்க உள்ளே விட மாட்டாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் 6:30 மணிக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க. இன்னிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஃப்ரீ தான். யார் வேணாலும் கூப்பிட்டு வரலாம், யார் வேணாலும் வாங்க. முன்னதாக கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க. டோக்கன் வாங்கிட்டு வாங்கிக்கோங்க, இப்போயே வாங்கிட்டு அது என்ன பண்ணணும், வராங்கன்னு உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் அதை ஆஃபீஸுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இப்போ வாங்கிட்டு போகிறது வந்து உங்கள் எத்தனை பேர் கூப்பிட்றதுக்காக தான். அது அவங்கள கூட்டுறதுக்குனாக்கா நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஐடி கார்டு வாங்கணும். ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஐடி கார்டு வாங்கினா தான் நீங்கள் வரீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஃபுட்டு பண்ணணும், சேர்ஸ் போடணும், ஏகப்பட்ட வேலை. எத்தனை பேர் வரான்னு தெரியும். நிறைய பேர் வந்துட்டிங்கன்னா சேர் இல்லாமல் அந்த குழுவில் உட்கார முடியாது. அதனால எல்லாத்துக்குமே சேர் கொடுக்கணுன்றதுக்காக என்ன அவங்க ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது பண்ணால் தான் அங்கே அலோவ் பண்ணுவோம். அங்கே எங்கள் அத்தை பையன் வந்துட்டாங்க, எங்கள் அத்தை பிள்ளை வந்துட்டாங்கன்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா 100% விட மாட்டேன். நீங்கள் எனக்கு கண்டடாக திருப்பி போனால் தப்பில்லை. ஏன்னா எல்லாம் மாஸ்டர் ஆஃபீஸர் அதை பற்றி கவலை இல்லை. என்ன காரணம், என்ன நம்ம ஒரு டிசைட் பண்ணிருக்கோமோ அதை தான் செய்வேன். நீங்கள் அங்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டா மாஸ்டர் பார்த்துக்கலாம், மாஸ்டர்ப்பா சொல்லலாம் அப்படின்னு நினச்சி ரெக்கமெண்டேஷன் ஏதாவது பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சு நடத்துகிறாங்க. ஏன்னா வருஷம் மாதம் இதே நடக்குது. எப்படியாவது ஒன்றுக்குள்ளே கூட்டு வந்து உள்ள ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறது, கூட்டதுக்கப்புறம் வேணால் அனுப்ப முடியுமா என்னால்? அந்த தவிர நீங்கள் செய்ய வேணாம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் ஃபஸ்ட்டு முன்னதாகவே இப்போ ஒரு என்ட்ரி பாஸ் கொடுக்குறோம். அந்த என்ட்ரி பாஸை வந்து நீங்கள் நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை நீங்கள் வாங்கி ஐடி கார்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் இந்த பாஸை இப்போ கொடுக்குற பாஸை வச்சுட்டு கண்டிப்பாக உள்ள என்ட்ரி கிடையாது. உங்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான். இது வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து 5-6 மணிலேருந்து நம்ம ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். விடிய ஒரு 12 மணிக்கு சாப்பாடு போட்டு தான் இருப்பாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். விரதம் இருக்கவங்க விரதம் இருங்க, விரதம் இல்லாதவங்க
சாப்பிட்டுக்கலாம், அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஓகே தானே? மார்னிங் 5:30க்கு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். 6 o'clock கேட்டு தான் 6 o'clock எல்லாமே கிளம்பிடலாம். எல்லாத்துக்கும் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதுக்குன்னா நெல்லிக்காய் கொடுப்போம். நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, அது பேர் தேவக்கனின்னு பேர். என்னதுங்க, எப்படி லெமன் இருக்குல்ல, அதே கூடிய ஈக்குவலண்ட்டாக தான் அது தேவக்கனின்னு சொல்லுவாங்க. லெமனை தேவக்கனி சொல்கிற மாதிரியே நெல்லிக்காயும் தேவக்கனி சொல்கிறாங்க. நெல்லிக்காய்க்காக யார் ஒரு இது பண்ணாங்களே, யார்? அது என்னது கதை? ஓகே, அந்த நெல்லிக்காய் ஆனாண்டு காலமாக நெல்லிக்காய்ன்ற ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனால் நார்மலாகவே எப்பயுமே நீங்கள் வந்து விரதம் முடிக்கிறவங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டு, நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுவாங்க, இல்லை நெல்லிக்காய் பச்சடி சாப்பிடுவாங்க. இந்த நெல்லிக்காயை நீங்கள் வாங்கிட்டு கொடுக்க முடிஞ்சு ட்ரை பண்ணுறோம். அது கண்டிப்பாக கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், சொல்லிவிட்டேன். நீங்கள் கொடுத்துருவோம், 99% கொடுத்துறோம். ஒருவேளை நெல்லிக்காய் கிடைக்கல, 2000 நெல்லிக்காய் கிடைக்கல, என்ன பண்ணுறது? நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2000 பீப்புள்ஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நான் அனௌன்ஸ் பண்ணாமே 400 பீப்புள்ஸ் புக்குடு. ஏன்னா ஆல்ரெடி கோல்டன் ஷீட்டுக்கு புக் பண்ணோம், அத்தனை பேர் அங்கே வரட்டாங்க எல்லாருமே. கோல்டன் ஷீட் எப்பயுமே வந்து பார்த்துட்டா 500 பீப்புள்ஸ் புக் ஆகிடுவாங்க. எவ்ரி இயர் 500 பீப்புள்ஸ் கோல்டன் ஷீட் எழுதுவாங்க. 540 பேர் கோல்டன் ஷீட் கண்டிப்பாக எழுதுவாங்க எல்லாருமே. அந்த 540 பேர் புக் ஆகிடுச்சோம். இதுக்கு எஞ்சி தான் உங்களுக்கு அங்கே வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சீக்கிரமாக வாங்கிட்டு என்ட்ரி ஃபீ தான். நீங்கள் யாருமே கோல்டு ஷீட் எழுதணுன்றதுக்காக சொல்ல வரல, அது உங்கள் விருப்பம். எழுதுனா எழுதுங்க, எழுதாட்டி விடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. பட் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன், கலந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த அமிர்த காற்றுல அமிர்த வேளையில் தியானத்தை போட்டு எழுதிட்டிங்கன்னா அது அப்புறம் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது 6 மணிலேருந்து 9 மணி முடிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்க தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். பட் எல்லாம் அது வந்து ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கணும். அது தனியாக அது கொடுத்துருக்கு. என்னத்துக்கு எல்லாத்தையும் 1000 பேருக்கு குளிக்கிறனால பண்ண முடியாதனால, டெஸ்டேஜ் பண்ண முடியாதனால ரொம்ப செலக்டிவ் பீப்புள்ஸ் அது ப்ரீமியம் மட்டும் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அங்கே சிந்தாமணி ஸ்டோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே. சிந்தாமணி பார்த்தீங்களா? சிந்தாமணியை பௌர்ணமி மணிக்கு போடுவோம். அந்த மாதிரி சிந்தாமணியை உள்ளே போட்டு வச்சு தான் குளிக்க வைக்கிறோம். அதுவும் உங்களுக்கு ஸ்பெஷலாக அது கொடுக்குறோம். அது வந்து பாருங்கள். புக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அலோவ் பண்ணுறோம். புக் பண்ணிட்டு கண்டிப்பாக கொடுக்க முடியும். அந்த இடத்துல அங்கே வந்து எதுவுமே கேட்டுறாதீங்க. ரைட், இத்தனை விஷயத்தை கொடுத்தா நம்முடைய வைகுண்ட ஏகாதசி. ஸோ வைகுண்ட ஏகாதசியை வந்து சிந்தாமணின்னு சொல்கிறார். வைகுண்ட ஏகாதசியே சிந்தாமணி. அது பேர் என்ன சொன்ன பேர்? ஃபஸ்ட்டு மோக்ஷ ஏகாதசின்னு பேர். ஏகாதசிக்கு வந்து ஒவ்வொரு ஏகாதசி 25 ஏகாதசிக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அதில் மார்கழி மாதம் எந்த ஏகாதசி பேர்? மோக்ஷ ஏகாதசின்னு பேர். மிஸ் பண்ணாதீங்க. இது இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறம் விட்றாதீங்க. ஃப்ரீ தானே, முடிஞ்சளவுக்கு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கோம். அதே பேர் வெஹிக்கிள் இருக்கவங்க வந்துடுங்க. பஸ்ஸு இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அது யாராவது ஸ்பான்சர் பண்ணால் பஸ் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். யாராவது ஒரு பஸ் 2 பஸ்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணால் கூட எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். முழுக்க ஸ்பான்சர் தான் பண்ணி ஆகணும். கை காசுலாம் போட்டு அவ்வளோ செலவு பண்ண முடியாதனால அதை ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கேன். யாராவது ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு பஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போய் ஒரு 5 பஸ்ஸுனா கூட கிட்டத்தட்ட அதில் ஒரு 200 பேர் வரலாம், 290 பேர் வரலாம். ரொம்ப லேடிஸ் தனியாக வரணும், நாங்கள் வண்டிலாம் இல்லை அப்படின்னா அந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டுடலாம்னு ஐடியா வச்சுருக்கோம். அதனால் அதுவும் உங்களுக்கான ஒரு வழியை பண்ணலான். ஏன்னா ஒரு மாபெரும் ஒரு வருஷனே மாற்றும். வைகுண்ட ஏகாதசியை வந்து சும்மா கோயிலில் போய் சொர்க்கவாசம் திறக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அது மட்டும் பண்ணுறதும் இல்லாமல் ஏன் முடிக்கணுன்றதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் எடுத்து பண்ணுறோம். இது கண்டிப்பாக எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் எல்லாத்துடைய ஒரு அன்பும் இருந்தால் இந்த வைகுண்ட ஏகாதசி நல்ல விமர்சனையாக போகும். ஃபங்க்ஷன் வந்து 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நிறைய பஜனை, நிறைய பாட்டு, நிறைய டான்ஸ்னால் அப்போ நினச்சிடாதீங்க. பாகவதர் வந்து கூட்டுறோம். கடையில் ராஜகோபால் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஏதோ ஒரு மாமா யாராவது கூட்டுறான்ட்ருக்கேன். இல்லை ஆயக்குடி குமார் மாமா கூப்பிட்றான்ட்ருக்கேன். அவங்க ஒன்லி வந்து அவங்க 12:30 அவங்க விசிற போகிறாங்க. அவங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் தூக்க வர நேரத்தில் தான் அவங்க அடி விசிறணும்னு முடிஞ்சதுக்காக பேசி வச்சுருக்காங்க. மாட்டேன் இன்னும் எனக்கு தராமல் இருக்காங்க. ஏதோ ஒரு பஜன் பிடிச்சிருவோம். டான்ஸுக்கு சென்னையிலேருந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பயங்கர ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிப்பாட்டுக்கு ஆடுற மாதிரி டான்ஸஸ். சாமி பாட்டே அடிப்பாட்டுக்கும் இல்லை இல்லையா? சாமி பாட்டு எது பாட்டுக்குள்ள அந்த மாதிரி பாட்டுக்கு ஆடுற மாதிரி, தூங்கிக்காத மாதிரி ஒரு நிறைய நிகழ்ச்சிகள் போட்டு இருக்கேன். அப்படி அங்கே உட்காந்தா அப்போ தான் அந்த பாசிட்டிவிட்டி வரும் உங்களுக்கு. அந்த வைப்லேயே இருந்தால் தான் அந்த அமிர்த காத்துக்குள்ளே போக முடியும். நீங்கள் இப்போ வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு ஆட்டிக்கிட்டு வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக வரவே வராது. அமிர்த காத்தே தெரியாது உங்களுக்கு. வெளியே போட்டு எதுக்காக பஜன்லாம் பாட்டாங்க? அந்த காலத்தில் பஜன் பாடுவாங்க.
எதுக்கு பஸ்ஸுன்னு பாருங்கள், சட்டையை போட்டுட்டு சட்டையை கழட்டிட்டு ஆண்கள் போகிறாங்க, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு மடிச்சா கட்டிட்டு ஏன் போனாங்க அப்படின்னா பஜனை ஏன் பண்ணாங்க, அந்த அமிர்த காற்றை டெய்லி வாங்கணுன்றதுக்காக. ஏன் 30 பாசுரம் படித்தாங்க, காலேஜ் பாசுரம் படிச்சுட்டு வெளியே போனால் தலை குளிச்சுட்டு போனால் அமிர்த காற்று வாங்கணுன்றதுக்காக. இந்த அமிர்த காற்றோட ஸ்பெஷலியாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தை மாதம் முடிய இருக்கும், அந்த அமிர்த காற்று இருக்கும். தை மாதம் முடிய இந்த அமிர்த காற்று இருக்கும். அதனால் இந்த O5 வாங்குவாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணார் சிவன், விஷம் குடித்தார். விஷத்தை குடித்தாரா, குடிச்சிட்டு அடுத்த காலம் தான் அவர் இந்த விஷத்தை அமிர்தத்தை குடித்தார். தினம் அமிர்தத்தை குடித்தா சொல்கிறான், என்ன விஷத்தை குடித்தார் அப்படியாக தெரிஞ்சுதா? பார்க்கல எப்போ தோணி எடுத்தாங்க, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அடுத்த நாள் காலையில். எந்த தேதி அப்படிலாம் கேட்கக்கூடாது மாஸ்டர். அடுத்த தேதி என்னது, ஏகாதசி அடுத்த என்ன தேதிங்க, அந்த தேதி அன்னைக்கு தான் அமிர்தம் வந்துச்சு. அப்போ அவர் அந்த ஏகாதசி அன்னைக்கு திருவிழை கண்டனாங்க, அந்த தொண்டையில் விஷத்தை வச்சுருக்காரு. அதனால் அவர் சாப்பிடாம இருந்ததுனால நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். சிவன் சாப்பிடாத காலம் அது பேர், அதான் ஏகாதசி காலமாக சைவ சித்தாந்தத்தில். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்து என்ன பண்ணாங்க, அமிர்தத்தை எடுத்து குடித்தாங்க. என்ன அமிர்தம் குடித்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பார்க்கடலில் எடுத்த அமிர்தம் இருக்கு இல்லையா, இந்த அமிர்தம் என்பது அது ஒரு பானம் இல்லை, அது பேர் அமிர்த காற்று. O5 கண்டிப்பாக நல்லா இருக்கும். முடிஞ்சதுக்கு வண்டியை ஸ்பான்சர் பிடிச்சிருவேன். ஒரு லேடிஸ்க்கு வந்து தனியாக வர முடியாது அப்படின்னா கண்டிப்பாக முன்கூட்டியே பேர் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் உங்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய்ட்டு ட்ரை பண்ணுவேன். நான் நல்ல வருஷம் இந்த வந்து நல்லா கிராண்டாக கொண்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 1000 பேருக்கு ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். 1000 பேருக்கு ஷெட்டு பெருசாக போட வேண்டிய கிடக்கு இருக்குது. அது ரொம்ப காஸ்ட்டு தான், ஏன்னா ஃபுல் கவர் பண்ணி போடணும் ஷெட்டை. ஏன்னா சிவராத்திரியாக இருந்தால் கொஞ்சம் வெயில் இருக்கும், வைகுண்ட ஏகாதசினா குளிர் ஜாஸ்தி இருக்கும். சிவராத்திரி இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குளிர் வர நேரமாக தான் இருக்கும் இல்லையா. இது குளிர் போகிற நேரமாக இருக்குதே, அப்படியே குளிர் வர நேரமாக இருக்கா, குளிருடைய மிடில் டைம். அதனால் ஃபுல் ஷெட்டு போட்டு ஃபுல் சைடெலாம் அணைச்சி தான் பண்ண முடியும், நல்ல முடியும். ஓப்பன் பிளேஸில் பண்ண முடியாது, அதனால் ஃபுல் ஷெட்டு தான் போடணும். அதனால் உங்கள்கிட்ட பேர் கேட்டு தான் நான் ஷெட்டு சைஸ்லேருந்து நான் வெளில போடணும். இந்த 30ஆம் தேதிக்குள்ளே அதுக்கப்புறம் பாஸு தரமாட்டேன், யார்கிட்ட தரமாட்டேன். 30ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாஸை முடிச்சுடணும், பாஸை வாங்கிடணும். நீங்கள் வந்து என்ட்ரி போட்டு இது பண்ண. என்ன காரணம்னா இப்போ வந்து பின்னாடி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறது என் காதில் கேட்டிருந்தேன் நான். அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த 30ஆம் தேதி கூட அக்கா பேசிடுங்கக்கா, 30ஆம் தேதி அன்றைக்கு க்ளோஸ்னு சொல்லி முடிச்சிருக்கான்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கே நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. அது அப்படியே வந்து வேவ்ஸில் வந்து நின்று என் காலை விழுந்துச்சு, அதை நானே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆகையால் அதை அப்படி ரீட் பண்ண முடியாமல் இல்லை, எல்லாமே ரீட் பண்ணி விட்டு போயிடலாம். ரைட், கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியும், நல்லா முடியும் இல்லையா, எத்தனை ஜிப் தண்ணி குடிச்சிங்கன்னு சொல்ல முடியும், நல்லா முடியும். குட். அதனால் என்ன பண்ணுங்கள், முன்கூட்டியே இந்த வாங்கி சீக்கிரமாக கார்டை மாற்றிடுங்க. இப்போ வாங்கிட்டு போகிற பாஸை வச்சுட்டு கார்டை மாற்றிடுங்க. கார்டு கிடைக்கலன்னா அங்கே அலோவ் பண்ண மாட்டேன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் கொண்டு போயிட்டுருக்கேன், அது சும்மா தாருமாக எல்லாம் வாங்கன்னு சொல்ல மாதிரி இல்லை, ப்ரீமியம் கொண்டு போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய சேஞ்சஸ் தான் நெக்ஸ்ட் இயரில் மாசு, உங்கள் சேஞ்சஸ் தான். என்ன சொல்கிறீங்க, உங்கள் சேஞ்சஸ் தான் சத்தியோதயம் தான் வைகுண்ட ஏகாதசி சொல்ல கொடுத்துடலாம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் உங்களுடைய அன்பும் உங்களுடைய வருகையும் தான் அந்த வேலையை செய்யும் நினைக்கிறேன். ரைட்டா, அதனால் விட்டுப்பட்டு போன நம்முடைய முன்னோர்கள் எதுக்காக பண்ணான்றதை நம்ம திரும்ப எடுத்து கொண்டு வரணும். கலாச்சாரங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு சீர்குறைஞ்சு ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி எல்லாமே ஏஐ உலகத்தை ஆளும்போது எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலான்ற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. எது வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு கொடுத்துரும். அதில் இது இப்படி தான் நடக்கணும்னு ஒரு நியமனத்தில் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. அதுக்குள்ளே தான் கொண்டு வரணும், அப்படி தான் வாழணும். அந்த நெறியோடு வாழ்கிறதுக்கான நம்மளுடைய முயற்சிகள் இருக்கட்டும்னு சொல்கிறேன். நம் முன்னோர்கள் வந்து மரத்தை பாதுகாத்தனால தான் இன்றைக்கி நம்ம ஜாலியாக வந்திருக்கோம். நம் முன்னோர்கள் மரத்தை பாதுகாக்கலாம், நம்ம எப்படி ஜாலியாக இருப்போம் சொல்லி பாருங்கள். அப்போ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி சொசைட்டிக்காக நம்மளும் மாறி நம்மளும் இது எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து சொசைட்டிக்கு பண்ணும்பொழுது தான் அடுத்த சொசைட்டிக்கு தான் இருக்கான்னு தெரியும். நம்ம வாழ்ந்தோம், நம்ம தின்னோம், செத்தோம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்தோம், நம்ம சாப்பிட்டோம், இனவிருத்தி பண்ணோம்,
நோய் வந்து செத்தனம் இல்லாமல் நம்ம ஒன்று என்ன பண்ணோன்னா, நம்மளும் வாழ்க்கையில் இதில் நம்ம முன்னோர்கள் செஞ்சோம், அடுத்தவர்களுக்கும் விட்டு சென்றோம் அப்படின்னு இருக்கணும். அதனால தான் அந்த எண்ணத்தில் தான் நான் சிஜியும் உருவாக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டார்கெட் அங்கே ஒரு 2000 மரம் வைக்கணுன்ட்டு. வெட்டுக்கிறமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 மரம் வச்சுருந்தேன். அது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பிளாஸ்மா கதிர்வீச்சு அதிகமாக இருக்குது. அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும், அந்த குளிர் இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம இடத்துல சுற்றி ஃபுல்லாகவே வனமாக்கணுன்றதுக்காக ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரே நாளில் வைக்கணும் அப்படின்றதுக்காக நேற்று காலைல 11 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு 300 மரத்தை வச்சுருந்தேன். நான் வைக்கல, இப்படி மாதம் வச்சு 300 மரத்தை கேட்டுறாதீங்க. நம்முடைய ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்கோம். சத்யோதயம் 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 சத்யோதயம். கீதையெனும் வேதம் சொல்லும் மரம் தானே, ஜன்ம இருள் போக்கும் ஒளியாகும். நாளும் அதை ஓது நன்மை வந்து சேரும், உள்ளம் அதில் உறைவான் பரந்தாமன். கிருஷ்ணா கிருஷ்ணா சத்யோதயம் சத்யோதயம் சக்திலயமாகும் புத்தி வந்து சேரும், ஞானமயமாகும் உளம்தானே. சக்கரங்கள் யாவும் சுற்றி சுழன்றாடும், சூட்சமத்தை கொடுப்பார் குருதானே. இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு 300 மரம்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் பெரிய மரம் வாங்கி வச்சுருக்கேன். சின்ன கண்டிப்பாக கொடுங்க, கண்டிப்பாக பண்ணலாம். வாங்க, நீங்கள் கையில் கூட வைங்க, தப்பில்லை. இந்த ட்ரிப்பு நிறைய பேர் பணம் கொடுத்து பண்ணீங்க. எனக்கு ரொம்ப அது ஒரு வாழ்த்துக்கள். எல்லோரும் நிறைய பேர் பணம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதான் சொன்னேன், முழுமையாக நான் வந்து பணம் வாங்கிக்க போகிறேன். ஆக்சுவலி இப்போ வைக்கிறது அங்கே டிரான்ஸ்போர்ட் வைக்கிறது சேர்த்து 1050 ரூபா வந்துச்சு எனக்கு. அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த ட்ரிப் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணி வர முடியலன்னு சொன்னீங்க. பரவாயில்ல, உங்கள் சார்பில் எல்லாத்தையும் வச்சாச்சாங்க. ரைட். ஆனால் இந்த மாதிரி ஒரு 2000 மரத்தை வச்சுட்டா அந்த இடமே வந்து ஒரு வனம் ஆகிடும். ஆக்கணும்னு நினைக்கிறேன், அதை ஆக்கிடுவேன். ஏன்னா இப்போ வந்து அந்த பிளாஸ்மா கதிர்வீச்சு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹீட் இருக்கும். அது குறைக்கிறதுக்காக அது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அதை ரெடி பண்ணிருக்கோம். அது எப்படி குறைக்கிறது, காஃபி ஃபோர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதுக்காக எந்த டைரெக்ஷனில் மரம் வச்சுனாக்கா சங்குலேருந்து எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றதை மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன் நான். ஆனால் அது பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த சங்கு எனர்ஜி வந்து நம்ம உடம்புல உள்ளே வரதுக்காக எந்த நேரத்தில் எப்படி வைக்கணும் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். சங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டைரெக்ஷனில் மகாவனம் வச்சுருப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் இருக்கும், மருதாணி இருக்கும்,
மாதுளை இருக்கும், மொத்தம் 3 இருக்கும். ஏன் மகாவரம் வச்சோம்? அப்போ சங்கிலிருந்து சவுத் வெஸ்ட்டு, அப்போ சவுத்தில் என்ன மாதிரியான எனர்ஜி எடுக்கும் அது அப்படிங்கும்போது அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்காக அங்கே மரம் வர வச்சுருக்கோம். எல்லாம் புரிஞ்சுட்டிங்களா? இப்படி ஒரு சயின்ஸை வந்து, ஒரு நேச்சரை வந்து, ஒரு சயின்ஸை வந்து இறைத்தன்மையை கன்வெர்ட் பண்ணிருக்கிறாங்க. சும்மா கோயில் கட்டினார், கும்பாபிஷேகம் பண்ணார், பூஜையை போட்டார், 5 காலம் பூஜையை கட்டார், பொங்கல் கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க, பஞ்சாங்கம் கொடுத்தாங்க, ஓடி போடணும்னு இல்லை. பட் எப்பயுமே அது அந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து எடுத்து எத்தனை காலங்கள் ஆனாலும் அந்த எனர்ஜி எடுக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல எந்த காலத்திலையும் இந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் எழுதிட்டு இருக்கேன். அப்படி தான் பராமரிக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல ஏன் மரம் வச்சுருக்கோம், இந்த மரத்தை தான் வைக்கணும், அந்த மரம் இல்லாமல் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு கல்வெட்டு ரெடி பண்ணிருக்கேன். ஆனால் சிஜிவன்னா கல்வெட்டை பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல இதாக இருக்கணும்னு முடிவு பண்ணுற மாதிரி, வேறு எந்த இடத்துலையுமே பில்டிங் வரக்கூடாது கட் பண்ணிட்டுருக்கேன் நான். ஓகே, அதனால் அது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் தான் அது. அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த இடத்துல எப்படிலாம் மரம் வைக்கணும், எங்கெல்லாம் வைக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கிறனால அந்த இடத்துல மரம் வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, குட். அதில் கண்டிப்பாக எல்லாம் வாங்க. ஏகதேச பற்றி எல்லாம் உள்ளுக்கு ஏகதேசமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 11 வகையான செய்யக்கூடிய பாவங்கள் 11 எந்திரங்களையும், மனம் ஒரு எந்திரம் தானே, மனதுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதை எப்படி பாவத்தை போக்குறதுன்னு இந்த ஒரு நாளில் போக்குறதுக்கு வாய்ப்பு பகவான் கொடுத்துருக்காரு. செஞ்சு தான் பார்ப்போமே. நான் சொல்கிற விஷயம் எப்படின்னா, காசாக பணமா, மாஸ்டர் சேரை போட்டு உட்காரைக்கிறாரு, டான்ஸை போடுறாரு, ஆடுறாரு, உட்காந்த பார்க்குறதுக்கு என்ன நோவுது? நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் முடிச்சுதான் பார்ப்போமே. நல்லா காலையிலேயே எல்லாம் தூங்கி வச்சு வாங்க. எல்லாமே காலையிலேருந்து 11 மணி நல்லா கொரட்டை விட்டு தூங்கி வச்சு அப்போ தான் நைட்டு தூங்க முடிக்க முடியும். கரெக்டு. இது என்னன்னா, முழிச்சா நல்லது சொல்லி பழகிட்டாங்க. என்ன நல்லதுன்னு சொல்லி தரலையே மக்கள். என்ன நல்லது சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டாங்க சார். இல்லை, உண்மைதானே? இன்னைக்கு இருக்க கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது. எங்கே அவன்லாம் கோயிலெலாம் வரதில்லை, அவெல்லாம் கோயிலுக்கு வரதில்லை. கோயில்னாவே அப்படி மூஞ்சி காட்டுறா அப்படின்னா ஓகே குட், நீ போய் சிக்கன் வாங்கி ஆர்டர் பண்ணி தின்னு நான் வந்துடுறேன்னு வந்துடுறீங்க. அம்மா கோயிலுக்கு போது பையன் சிக்கன் தின்ட்டு புள்ள சிக்கன் தின்ட்டுருக்கா. நம்ம தான் புரிஞ்சுக்கல. பெற்றோருக்கு புரியாதனால தான் குழந்தைங்களுக்கு புரியல. வாங்கி அமுச்சு முடிஞ்சு அமுச்சு விட்ருங்க. இப்போ வாங்கி அமுச்சு விடுங்க. அவங்க ஊரில் இந்த டைம் பிரகாரம் எழுதி சொல்லுங்கள். வர முடியாதவங்களுக்கு அமுச்சுடலாம். முடிஞ்ச அளவுக்கு வர டைம் அவங்க விட்டுருங்க. எங்கள் யூஎஸில் இருக்கலாம் விட்டுருங்க. இந்தியா கூட இருந்து வர முடியல நிறைய பேர் வருவாங்க சார், நிறைய வருவாங்க. எங்கள் இந்தியா கூட நிறைய பேர் வருவாங்க, எழுதி நிறைய பேர் வருவாங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லோரும் துடிச்சிட்டு இருப்பாங்க. வருஷம் எப்படா அந்த கிளாஸ் ஒன்று நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கோல்டு ஷீட்டுன்றது அந்த அமிர்த வேலைகள் எழுதக்கூடிய நேரம் தான் அது. அதில் அது எழுதி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியும். எழுதுந்து அப்படியே நடக்குது அப்படின்ற விட உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைக்கு காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் தான். அது ரிலீஸ் ஆனால் தான் ரிலீஸ் ஆகும். பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையை சுற்றியே தீரும். நீங்கள் என்னெல்லாம் பாவம், என் குழந்தைக்கு இப்படி கஷ்டப்படுறேன்னா பெற்றோர் செய்த பாவங்கள். ஐயோ நானா பாவமே பண்ணலையே அப்படின்னா நீங்கள் பாவம் பண்ணல, உங்கள் அப்பா அம்மாவோடைய பாவத்தை ஏந்திட்டு இருக்கிறீங்க. குழந்தைய பரியா பண்ண வைக்காதீங்க. முதல்ல நீங்கள் கலந்து சரி பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்கிற விஷயம். அவ்வளோதான். குழந்தைய பரியா பண்ண வைக்காதீங்க. வா நீ வா, உனக்கு தான் கல்யாணம் ஆக மாட்டேது, உனக்கு தான் சனி செவ்வாய் இருக்குது, உனக்கு தான் ராகு இருக்குது, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லாதீங்க. கடவுளே நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், நீ அப்பா அம்மாவுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடு. அவங்க ரிலீஸ் ஆனானா நீ ரிலீஸ் ஆகிடுவீங்க, நீங்கள் ரிலீஸ் ஆனால் குழந்தை ரிலீஸ் ஆகிடும். நம்ம எப்பயுமே நீ என்ன பாவம் பண்ணி பிறந்தியோ கேட்காதீங்க, நீ பாவம் பண்ணாலும் தான் பிறந்திருக்கான். எஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் இது கொஞ்சம் கருத்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கும் நான் சொல்லும்போது, நான் பாவம் பண்ணது என் குழந்தை பிறந்துன்னு சொல்கிறீங்களா மாஸ்டர் அப்படி கேட்கக்கூடாது. சுந்தராஜா மாதிரி எஸ் நான் சொல்கிறேன், ஆமாம் எஸ் அப்படின்னு. ஏன் உண்மைதான் சாமி. கடவுள் கூலி கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? இப்படி தான் கொடுப்பான். அப்பா என்ன பாவம் பண்ணது தெரியல, என் பையன் கஷ்டப்படுறான், என் பிள்ளை கஷ்டப்படுறா, அப்படி மனசை வருதில்லை. அப்போ நீங்கள் செய்த பாவம், உன் பெற்றோர் செய்த பாவம். பெற்றோர் எப்படி சாமி மாஸ்டர் அவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது? அங்கே தான் வைக்கிறான் இந்து. நம்முடைய சனாதன தர்மத்தில் என்ன சொல்லுது,
உன் பெற்றோர் செய்த பாவத்தை செத்து போனதுக்கப்புறம் கழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏகதேசமாக வருஷத்துக்கு ஒரு கழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்படி அடிச்சா பாருங்க. சயின்டிஃபிக் கொடுத்துருக்காரு. மனம் அடங்கும் வேளையில், அமிர்தம் வரும் வேளையில், அமிர்த காசை சுவாசித்து கொண்டே உன் அறிவை தெளிவாக்கும் போது, புத்தியை கூர்மையாக்கும் பொழுது நீ செய்த பாவ கணக்குகள் அதோடு அழிகின்றன அப்படின்றார். இன்னும் கழியுது பாவம். பாருங்க, அடுத்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா அடுத்த வருஷம் வராதிங்க. மாஸ்டர் ட்ரை பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு நினைக்காதீங்க. எப்படி சொல்லுவேன், என்னை பற்றி அப்படி தான். ஒரு இடத்துக்கு போவேன், நடந்தால் ஓகே, நடக்கலையா விமர்சனம் பண்ண மாட்டேன். குட், விமர்சனம் பண்ண மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு பண்ணனா ஓகே. ஆனால் இது முடிய பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய அளவு எனக்கு நடந்ததில்லை. என்ன காரணம்னா, மட்டமான ஒரு குருட்ட போனாலும் அவர்கிட்ட நல்ல விஷயம் எடுத்துருவேன் தவிர அந்த குரு குறை சொல்ல சரித்திரமே எனக்கு இல்லை. எத்தனையோ குருட்டு படிச்சுட்டேன். எனக்கு ஆசான் 39 ஆசான் எனக்கு சிறுவதிலேருந்து. காற்றுல மிதக்கிற சாமியிலேருந்து தண்ணியில் நடக்கிற சாமிகள் பார்த்துட்டு வந்துட்டேன். மழை வர வைக்கிற சாமியிலேருந்து மழை எடுத்த சாமியும் பார்த்துதாச்சு. நெருப்புக்குள்ளே குதிச்ச சாமியவே பார்த்துதாச்சு. நெருப்புல உட்காந்து தவம் பண்ணுற சாமியும் பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லா சாமியும் பார்த்தாச்சு. ரைட், அதான் என்ன வரப்போகுது? நெருப்பில் குதிச்சு சாமி பண்ணால் என்ன வரப்போகுது? தண்ணி நடந்தனால என்ன வரப்போகுது உங்களுக்கு? நீங்களாக பார்த்து உணரலன்னா தண்ணி மேலே நடந்தால் என்ன, நெருப்பில் பூஜா என்ன? அப்போ தான் முடிவு பண்ணேன், உங்களை மாற்றுறது தான் குருவுடைய வேலையை தவிர தண்ணிக்குள்ளே நடந்து காட்டுறதுனாலையோ நெருப்பில் உட்காந்து தவம் பண்ணுறனாலையும் நீங்கள் மாற போகிறதில்ல. நீங்கள் மிராக்கலாக பார்த்து தான் இருப்பீங்க. எனக்கு கண்டா பயமாக இருக்கும். நெருப்பில் உட்காந்து தவம் பண்ணி எழுச்சி எப்படி இருப்பீங்க நீங்கள்? ஐயோ சாமி, நெருப்பில் எழுச்சி வராரு ஜீவரு, என்ன இருப்பார், சப்புச்சு பிடிச்சிட்டு போகிறாரு, கண்ணு கண்ணு பார்த்தா போகிற என்ன பயம் வருமா? பக்தி வருமா? அன்பு வருமா? பயம். அப்படின்றாரு. மழை நின்றுச்சு. ஐயோ அப்பா, இருந்தாலே நம்மளே நிறுத்திட்டு போகிறான் அப்படி நினைக்க மாட்டீங்க? மழையவே நிறுத்துகிற சாமி நம்ம வாழ்க்கையை நிறுத்தி போகிறார். இவர்கிட்ட போனோன்னா நம்ம நிறுத்திட்டு நம்ம கிளாஸுக்கு போகாம விட்டா ஏதாவது கண்ணை மூடி பார்த்து நம்மளே நிறுத்திடுவாரோ அப்படின்னு. எதுக்கு பயம்? அதனால் இந்த வித்தக்காட்ட சாமிகிட்டலாம் வேண்டாம். அறிவை தெளிவாக்கல் சாமி தான் வேணும் நமக்கு. அதனால் இதெல்லாம் இந்த மெசேஜ் காட் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வாய்ப்பை கொடுத்துட்டார், கடவுள் கொடுத்துட்டார். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், முடியாட்டி ட்ரை பண்ணிட்டே இருங்க. இது அர்த்தம் எப்படி புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பாட்டி ட்ரை பண்ணிட்டே என்ன அர்த்தம்னா, 7 பிறவி எடுத்து ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். எஸ், அதனால் எத்தனையோ பேர் ஈரோட்டில் இருந்தாலும் ஃபியூ பீப்புள்ஸை மட்டும் கால் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சுருக்காரு பகவான் அப்படின்னா, இந்த அழைப்பு இந்த மணி அடித்தது உங்களை கூட்டு வந்தவங்க கிடையாது, உங்களுடைய செல்ஃப் கிடையாது. சாஜாத் கிருஷ்ணா தான் உங்களை கூட்டு உட்கார வச்சு வாங்க சுவாமி இதெல்லாம் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறாரே தவிர வயசு யாரும் இல்லை. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பை நினச்சிட்டு முடிச்சு பாருங்கள். எந்த ஃபீஸும் நான் போடல, எந்த கம்பல்ஷனும் உங்களுக்கு பணம் கேட்க போகிறதில்ல. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், உங்கள் ஃபேமிலி பீப்புள்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்சால் கூப்பிட்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களை ரொம்ப கூப்பிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க தூக்கம் வைக்கிறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு அது தவிர்க்கிறது பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அந்த 2 ரூமில் தான் நான் கொடுக்க முடியும். கீழே தான் பிளாங்கெட் மாதிரி போட்டு தான் கொடுப்பேனே தவிர பெட்டுக்கிட்டலாம் வீட்டில் கேட்டுறாதீங்க. வயசானவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக வச்சுருக்க ரூமாக தான் இருக்குமே தவிர. அதனால் கண்டிப்பாக கஷ்டம். ரொம்ப எல்லாத்துக்கும் டயர்டே பேசிட்டேன். இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பேசி மற்றவங்க சொல்லி கூட்டுருணும். ரைட், ஓகே, தேங்க்யூ. சத்யோதயம் நல்லதே நடக்கட்டும். ராயஷம்.